ஹாய். அப்போ இனிப்போ யார் மேலே குத்தத்தை சொல்லி என்னத்துக்கு இல்லை. இப்போ அவங்க அழுதாங்க, இவங்க சிரித்தாங்க, அவங்க இருந்தாங்க. என்ன இப்போ சொல்லக்கு என்னென்னா ஒரு விதி தான். ஏன்னா அந்த நேரத்தை அவரை போய் அப்படி போய் எடுக்கணும், அதை மக்கள் அதை பார்க்கணும், மக்களும் அழணும், அவரும் அழணும் அப்படின்னு இருந்ததை ஒரு விதின்னு நினைக்க வேண்டியது. அப்படி தானே. இனிமேல் யார் நம்ம இப்போ அவங்க சிரித்தனால அவங்க எடுத்தாருன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஒரு ஆள் சிரிக்கதும் சிரிக்காதும் அவங்கவுங்க விருப்பம், பேசுறதும் பேசாதும் அவங்கவுங்க விருப்பம். நம்ம சொல்ல தான் முடியும். அதுக்காண்டி இனிப்பு ஒன்றும் செய்யணும். சும்மா எதுக்காலும் சும்மா ஒன்றும் போடலாம். இப்போ அது 18 லட்சம் 17 லட்சம் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஏதாவது ஒன்று அவருக்கு அந்த நேரத்தில் தோணிருச்சு, அப்படி எடுக்கணும்னு தோணுச்சு. நமக்கு இப்படி வழி இருந்ததுன்னா அவருக்கு எப்படி வழி இருக்கும். நம்ம இனிமேல் அதே நினச்சிட்டு இருந்துட்டு இனிமேல் நம்ம போனது ஒன்று இன்னைக்கு கிடைக்க போகிறது இல்லை, போனதை பேசிட்டு இனிமேல் கிடைக்க போகிறதும் இல்லை. நம்மளே ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, சரி நமக்காண்டி இவ்வளோ மக்கள் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இப்படி பண்ணிட்டோமே, அவங்கள நம்மளை இப்போ ஏமாற்றிட்டோமேன்னு அவர் கொஞ்சம் கூட கொஞ்சம் உடஞ்சிருவார். இப்போ என்ன செய்ய முடியும். சும்மா எதுவும் போகல, கை வீசி போகல, பைசா எடுத்துகிட்டு போயிருக்காருல. கொஞ்சம் நமக்கு எல்லோரும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுப்போம். அவ்வளோதான். இனிமேல் போயிட்டார், இனி நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. வலி வேதனையெல்லாம் எல்லாருக்குமே நிறைய இருக்குது. உண்மையில் அந்த வலி அந்த இவ்வளோ நேரம் போனதுலேருந்தால் நம்ம கண்ணை மூடிட்டு தான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு என்ன சொல்லக்கு அவர் தலையிலேருந்து அடிச்சுட்டு இருந்து அழும்போது நமக்கு பார்க்கவே தோணலை. ஐயோ இப்படி பண்ணுறாரே, சரி போனது போட்டோம் அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. தவிர வேறு ஒன்றுமே நமக்கு என்ன செய்யக்கு எவ்வளோ ஒரு புத்தி. இப்போ பார்வதி அன்னைக்கு அப்படி பண்ணது அது அந்த புத்தி, இன்றைக்கி இவர் பண்ணது இந்த புத்தி. அதான் சொல்லுது, யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். மேலே இருக்கவங்க கீழே வரலாம், கீழே இருக்கவங்க மேலே போயிடலாம். சொல்ல முடியுமா? அதெல்லாம் ஒரு செகண்டு ஒரு மனசு மாறிச்சுன்னா தீர்ந்து போயிடும். அதனால் இப்போ அவர் போயிட்டார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். இதெல்லாம் வெளியே போய் பார்த்துருக்கும்போது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். இதெல்லாம் கேட்கும்போதே அவர் உடஞ்சிட்டார். நீங்கள் தான் ஓட்டில் ரொம்ப ஐயில் அளவு இது இருந்தீங்க அப்படி இப்படின்லாம் கேட்கும்போது அவர் உடஞ்சிட்டார். துக்கு நூறா சில்லியாக போயிட்டார். அரோரா இப்போ அழுதுட்டுருக்காங்க. எல்லாருமே ஒரு சைடு இருந்தாங்க. உண்மையில் அரோரா நேற்று இருந்து ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படி வேண்டாம் இருக்குது. ஏன்னா ஒரு ஆள் அவங்கவுங்க இஷ்டம், வேணாம் எடுக்காமல் இருக்காரு, என்ன வேணாம். அது நேற்று இருந்து அவங்க ஒரு மாதிரி மோட்டிவேஷன் செய்யண போல பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அவருக்கு விட சான்றா சொல்கிறாங்க, அவருக்கு ஓட்டெல்லாம் நிறைய இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அவருக்கு நான் எடுக்க விட்டுருக்க மாட்டேங்காங்க. இப்போ என்ன செய்யக்கு போயிட்டார். அங்கன்னா திவ்யா ரொம்ப அழலை, விக்ரம் அழலை. அவர் வாட்டர் பாயில் அழுதே அழுதுட்டு பாவம் கண்ணில் கடகடன்னு தண்ணி வருது. என்ன செய்ய முடியும்.